வரும்போது அவங்க கட்சியை சார்ந்த யார் என்னன்னே தெரியாதவனுக்கு அங்க நிக்கிற ஒரு லீடிங் ஒரு அமைச்சர் எக்ஸ் அமைச்சர் நிக்கலாம், அதிமுக பெரிய கேண்டிடேட் நிக்கலாம், அவங்கள எடுத்து நிக்கிறவங்க ஜெயிப்பாங்கன்றது கேள்விக்குறியான விஷயம் தான். இது எதன் அடிப்படையில் எடுத்திருக்காங்கன்னு தெரியல. 12 10 12ன்னு போடும்போது அவங்க அந்த லீடிங்ல வரலாம் அப்படின்றது தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 42-46% வந்து திமுக இந்த தேர்தலில் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா 26-28% ஓட்டுகள். நாம் தமிழருக்கு குறையுது, 8லேருந்து 4க்கு வருவாங்க கீழே சதவீதம். அதே நேரத்தில் விஜய் கட்சி வந்து 8லேருந்து 12 இல்லை 14% வாக்குகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த 8லேருந்து 14ன்றது வந்து வெற்றி வாய்ப்புக்கான வாக்குகள் கிடையாது. ஒரு தொகுதியில் வந்து அவங்க டெபாசிட் வாங்கணும்னாலே 16% வாக்கு வாங்கினா தான் டெபாசிட் கிடைக்கும் ஓவரால் அங்கே போலிங் ஆகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதில் எத்தனை தொகுதியில் அவங்க டெபாசிட் இழப்பாங்கன்றது கேள்விக்குறி தான். நிறைய சமூக வலைதளங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் டெபாசிட் கிடைக்காது விஜய் கட்சிக்குன்னு சொல்கிறாங்க. ஓட்டு பிரிப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது திமுக ஓட்டையா அதிமுக ஓட்டையா என்பது மட்டும்தான் கேள்விக்குறி. அது வந்து ஆஃப்டர் ரிசல்ட்டில் அது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ 2011 அம்மையார் கூட கூட்டணி வச்சு விஜயகாந்த் போட்டியிடும் போது பெரிய லெவலில் அவங்க வந்து அந்த கூட்டணி ஜெயிக்குது. திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியல. அவர் 29 26 அப்படி 23 இப்படி போயிட்டாங்க. அதே 2016 பார்த்தீங்கன்னா தனித்து மக்கள் நல கூட்டணி நிற்கும் போது ஒரு சாராராக நிற்கிறாங்க. கம்யூனிஸ்ட்டு, ராம் தமிழ், இவங்க விடுதலை சிறுத்தை, வைகோ எல்லாம் சேர்ந்து விஜயகாந்த் சிஎம் கேண்டிடேட்டை ப்ரமோட் பண்ணி நிற்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அம்மையாருடைய வெற்றி வாய்ப்புடைய பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு